சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான மும்மொழி கல்வி குறித்து மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பாணைக்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். அண்ணாமலையின் எதிர்ப்பு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான மும்மொழி கல்வி குறித்து மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட அறிவிப்புக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை திரு அண்ணாமலை எடுத்திருக்கிறார். மும்மொழி கல்வி அறிவிப்பாணையை மத்திய அரசு திரும்பப் பெற அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை திடீர் நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஏப்ரல் 6ஆம் வகுப்புக்கு 3 மொழிகள் கட்டாயம். அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகள் என்று சிபிஎஸ்இ அண்மையில் அறிவித்திருந்தது. சிபிஎஸ்இ அறிவித்த போது குழந்தைகள் பல மொழிகளை கற்க அனுமதிக்கும் முடிவை வரவேற்ற பலரில் நானும் ஒருவன் என அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்புக்கு 3வது மொழி 3 ஆண்டுகளில் கட்டாயமாக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும், மே 15ஆம் தேதி சிபிஎஸ்இ தனது முந்தைய இந்த கல்வியாண்டில் இருந்தே புதிய விதிகளை அமலாக்குவதாக அறிவித்திருக்கிறது. சிபிஎஸ்இயின் அறிவிப்பு பல பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் விருப்ப மொழி பயின்ற நிலையில் திருத்தப்பட்ட அறிவிப்பில் 2 இந்திய மொழிகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. குறுகிய காலத்தில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என அண்ணாமலை அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில தெரிவித்திருக்கிறார். புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய அவர் 2029-30ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதலே 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.